Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரியாணி ரெசிபி. இது நார்மலா நம்ம பண்ற பிரியாணி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா வெறும் புதினா அண்ட் கொத்தமல்லி வச்சு செஞ்சிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த பிரியாணியை எங்க வீட்லயே விளைஞ்ச புதினா அண்ட் கொத்தமல்லி வச்சு தான் செஞ்சிருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, சிம்பிள் அண்ட் ஹெல்தி கூட. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா வெல்கம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். என்னோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதர் சோஷியல் மீடியாஸ் தான் Facebook அண்ட் Instagramலயும் என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. These are the ingredients for the coriander mint biryani. I have demonstrated this video in Tamil with English subtitles. Please to watch the full video without skipping. கொரியாண்டர் மின்ட் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்களின் பட்டியலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தமிழ்ல கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த டிஷ் செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சுக்கணும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி எடுத்துக்கிறேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் தனியா ஆட் பண்றேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்றேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்றேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்றேன், 10 முந்திரி பருப்பு ஆட் பண்றேன், 1.5 டேபிள் ஸ்பூன் கல்பாசி ஆட் பண்றேன், 2 பிரியாணி இலை ஆட் பண்றேன், 10 கிராம்பு ஆட் பண்றேன், 1 பீஸ் மேஸ் ஆட் பண்றேன், 2 அன்னாசி பூ ஆட் பண்றேன், 6 ஏலக்காய் ஆட் பண்றேன், 1 துண்டு பட்டை ஆட் பண்றேன், 1 ஜாதிக்காய் ஆட் பண்றேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப நம்ம பவுடர் அரைச்சிட்டோம். இந்த மாதிரி அரைச்சுக்கணும். ரொம்ப ஃபைனா இருக்கணும்னு அவசியம் இல்ல, பட் இந்த மாதிரி அரைச்சுக்கணும். இப்ப நம்ம பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்க வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும். இது வந்து பிரியாணி மசாலா மாதிரி தான். நீங்க பிரியாணி செய்யறதா இருந்தா கூட அதுல கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். நான் வந்து அரைச்ச மசாலாவை இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். சோ இதோட லைஃப் வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கும், அதனால நான் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் திருப்பி மிக்ஸி எடுத்துக்கிறேன். இதுல ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பச்சை மிளகாய் ரொம்ப காரமா இருந்தா நீங்க அதை குறைச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து துருவின தேங்காய். அடுத்ததா 1 கப் கொத்தமல்லி ஆட் பண்றேன். இது வந்து எங்க வீட்லயே விளைஞ்ச கொத்தமல்லி தான், நான் இதை தான் ஆட் பண்றேன். அடுத்ததா ஒரு 1/2 கப் புதினா ஆட் பண்றேன். இதுவும் எங்க வீட்லயே விளைஞ்ச புதினா தான். இது கூட நான் இப்ப கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். இப்ப வந்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி நான் அரைச்சுக்கிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அதுல 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ண போறேன். இப்ப கீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்றேன். அடுத்ததா நான் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்றேன். இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்ப ஆனியன் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுல நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்றேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கணும். இப்ப இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இதுல நான் இப்ப 1 தக்காளி ஆட் பண்றேன். நான் தக்காளியை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்றேன். இப்ப இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப தக்காளியும் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் நான் இதுல ஆட் பண்றேன். இப்ப இதுவும் நல்லா வதங்கணும். இப்ப வந்து இந்த பேஸ்ட் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க பிரியாணி மசாலால 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்றேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நான் வந்து ஒரு 1/2 கப் மீல் மேக்கரை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இப்போ இதுல ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் வந்து 1.5 கப் பாஸ்மதி அரிசியை வந்து கழுவி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ நான் இதுல ஆட் பண்ண போறேன். இப்போ இதையே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். நான் வந்து 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணோம். நான் இப்போ இதுல 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததான் நான் இதுல கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். இப்போ வந்து இத நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். இதுல வந்து 2 விசில்ஸ் வரட்டும். 2 விசில்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே ரெஸ்ட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 2 விசில் வந்து முடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பிரஷர் ரிலீஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணலாம். நம்ம ரைஸ் வந்து சூப்பரா குக் ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, ஒண்ணு கூட உடையாம சூப்பரா இருக்கு. இப்ப அடியில கூட அடியே பிடிக்கல, சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்க, இப்பவே வந்து நமக்கு உதிரி உதிரியா வர ஆரம்பிச்சிருச்சு. ரைஸும் சூப்பரா குக் ஆயிருக்கு. ரைஸும் உடையாம அப்படியே நீல நீளமா இருக்கு பாருங்க. பாருங்க ரைஸ் எவ்வளவு உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்குன்னு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.